மனிதர்கள் அவர்கள் சார்ந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு மனிதர் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உண்டு. அவைகளை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகர் யோசுவா. புத்தகத்தினுடைய கதாநாயகர் யோசுவா. யோசுவா பற்றி உள்ள சில தகவல்களை நாம் பார்ப்போம். யோசுவா என்றால் இந்த பெயருக்கு பொருள் யெகோவா மீட்பார் அல்லது யெகோவா ரட்சிப்பார் என்பது பொருள். யெகோவா மீட்பார் அல்லது ரட்சிப்பார் என்பதுதான் இதனுடைய பொருள். வாங்குமா, யெகோவாவாகிய தேவன் அல்லது கர்த்தர் ரட்சிப்பார் என்பது. யோசுவா என்ற பெயர் இயேசுவுக்கு இணையானது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் இயேசு என்ற பெயரை எபிரேயத்தில் எழுதும்போது யோசுவா என்று தான் எழுதுவார்கள். யெஷுவா என்று எழுதுவார்கள். நம்ம பாஷையில் பேசுகிறோம் சார். யெஷுவாங்கிறது அவங்களுடைய மொழி. நம்ம யெகோவாங்கிற மாதிரி அது யாவே அப்படிம்பாங்க கிரேக்க மொழியில், எபிரேய மொழியில். நம்ம அப்படி சொல்கிறதில்ல. நமக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுகிறோம். ஓகே, சரி. ஆக யோசுவா என்பது இயேசு என்றும், இயேசு என்பது யோசுவா என்றும் நாம் எடுத்துக்கொண்டால் யெகோவா மீட்பார் அல்லது கர்த்தர் ரட்சிப்பார் என்பது அதனுடைய பொருள். நமக்கு தெரிந்தது போல மோசேக்கு பிறகு கடவுள் தேர்வு செய்து தேர்ந்தெடுத்த அந்த தலைவர், இஸ்ரவேல் மக்களை மீதியுள்ள பகுதிக்கு வழிநடத்தும்படி தேர்வு செய்த தலைவர் யோசுவா. மோசே பெரிய மனிதர். இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வழிநடத்தினார். ஆனால் அவருக்கு கானானுக்குள் நுழைவதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை, துரதிர்ஷ்டவசமாக. மோசே உள்பட அனைவரும் வனாந்திரத்தில் மரித்து போனார்கள், யோசுவாவும் காலேபும் தவிர. ஏனென்றால் அவர்கள் கடைசியாக கானானை உளவு பார்க்க சென்ற போது அவர்கள் கொண்டு வந்த நல்ல செய்தி அவர்களுக்கு கானானை சுதந்திரிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தது. இந்த 2 பேரை தவிர மற்ற 6 லட்சம் பேர், மோசே உள்பட 6 லட்சத்துக்கு அதிகமான ஆண்கள், அவர்களுக்கு இணையாக சமமாக 6 லட்சம் பெண்கள், அவர்களுக்கு இணையாக சமமாக 20 வயதுக்கு குறைவாக உள்ள பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தால் அந்த 20 வயதுக்கு கீழானவர்கள் மட்டும்தான் யோசுவா காலேபோடு சேர்ந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக சென்றார்கள், நாட்டுக்குள்ளாக சென்றார்கள். மற்ற ஒருவரும் செல்லவில்லை. அதனால தேவன் மோசேக்கு அடுத்தபடியாக இவரை தேர்வு செய்து இந்த உன்னதமான பதவியை கொடுத்தார். யோசுவாவிடத்தில் தலைமைத்துவம் இருந்தது. இந்த தலைமைத்துவ பண்புகள், யோசுவாவின் புஸ்தகத்தில் தலைமைத்துவ பண்புகள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். நாங்கள் இப்போ தான் கிளாஸ் ஆரம்பித்தோம், அதனால் பெருசாக நாங்கள் ஒன்றும் பேசல இருப்போம். சரி, ஒரு தலைமைத்துவ பயிற்சி நம்ம எடுத்தோம்னா யோசுவாவை ஒரு நல்ல தலைவராக தேர்வு செய்து பார்க்கலாம். தலைமைத்துவத்தினுடைய குணநலன்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப்பை நாம் யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக இவரிடத்தில் நிர்வாக திறமை இருந்தது. காலேபும் இவரோடு இருந்தாலும் காலேப் இந்த உயர் பதவிக்கு வரவில்லை. அவருக்கு நாட்டை கொடுத்து விட்டார்கள். அவருடைய நாட்டில் போய் அவரும் அவருடைய மருமகனும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்களே தவிர யோசுவாவை போல மக்களுக்காக அவர் முன்னிற்கவில்லை.
காலேப் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் முன்னெடுத்து நடத்தினார். யோசுவா நாட்டு மக்கள் அனைவரையும் முன்னெடுத்து நடத்தினார். அதனால் இவரிடத்தில் சிறந்த தலைமைத்துவ பண்பு மாத்திரமல்லாமல் நிர்வாகத்திறமையும் இருந்தது. அவருடைய நிர்வாகத்திறமையை நாம் இந்த புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்ன என்பதை தனியாக ஆய்வு செய்தால் நிறைய தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பைபிளில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தகவல்கள் உண்டு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தகவல்கள் உண்டு. அதில் சிறந்து விளங்கினவர்களை குறித்த தகவல்கள் மூலமாக அந்த துறையில் சிறந்தவர்களுக்கு இருக்கிற அந்த பண்புகளையும் அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக தலைமைத்துவம், லீடர்ஷிப், நிர்வாகம், மேனேஜ்மெண்ட். அடுத்ததாக போர் முறைகள். யோசுவாவுக்கு என்று ஒரு தனி போர் திறமை இருந்தது. அந்த போர் திறனை பயன்படுத்தி, போர் முறையை பயன்படுத்தி தான் அவர் வெற்றி பெற்றார். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டுகளும் அவர் மோசையோடு இருந்தாலும் இஸ்ரவேல் நாட்டினுடைய தளபதியாக தான் இருந்தார். போர் செய்வது இவருடைய தலைமையின் கீழ் தான் இருந்தது. மோசே கூட போர் செய்யவில்லை. மோசே நடத்தினார், போர் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் உண்மையாக களத்தில் இறங்கி போர் செய்தது யார்? யோசுவா. ஆக அவரிடத்தில் சில போர் முறைகள் இருந்தன. போர் முறைகள், பிரத்யேகமான போர் முறைகள், கவனமாக நாம் அறிய வேண்டிய போர் முறைகள் இருந்தன. இவர் இந்த குணநலனுக்கெல்லாம் மிகவும் முன்மாதிரியாக இருந்தது. மிகவும் முன்மாதிரியாக இருந்தது. அதுதான் முக்கியம். இஸ்ரவேல் நாட்டை அல்லது கானான் நாட்டை இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிப்பதற்காக இவர்கள் நடத்தின யுத்தத்தில் அல்லது போரில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. அதுதான் முக்கியம். அதற்காக இவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். 2 மனதோடு அல்ல, முழு மனதோடு இந்த நிகழ்வுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு 100% அர்ப்பணிப்பு செய்த ஒரு மனிதன். 100%. ஏனோ தானோ என்று இல்லை, 100% அர்ப்பணிப்பு செய்த ஒரு மனிதராக இருந்தார். இவர் ஒரு உத்தமராக இருந்தார். இவர் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தார். வேதாகமத்தில் உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று வேதம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மை பார்த்து சொல்வார். உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நம்மை பார்த்து சொல்வார். ஆனால் இந்த சான்றிதழை, இந்த சான்றை முன்னதாக பெற்றது யார்? யோசுவா தான் நல்ல ஊழியன், உத்தமமான ஊழியன் என்ற நற்சான்றை பெற்றார் என்று பார்க்கிறோம். இப்போ யோசுவா நாம் படிக்கிற முதல் முக்கியமான நபர். 2வது ராகாப். ராகாபை நாம் அதிகமாக இந்த புத்தகத்தில் அறிய முடியும். ராகாபுடைய சிறப்பு என்னவென்றால், ராகாப் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொன்ன மாதிரி கொள்ளுப்பாட்டி. அவர் அவருடைய மூதாதையர் வழியில் வந்த பெண்களிலே ஒருவர். பைபிள் பெண்களை முக்கியத்துவப்படுத்தாமல் இருந்தாலும் சில பெண்களை முக்கியப்படுத்தியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல யாருடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது? ராகாவுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் ரூத்துடைய பேரும் இடம்பெற்றிருக்கிறது. மரியாளுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. தாமாருடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒவ்வொரு கேரக்டரும், இந்த பெண்களை பற்றி இந்த மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிற இந்த 5-6 பெண்கள் இருக்காங்களே,
அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் அதை பற்றி யோசனை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் பெண்மணி யார் நாம் படிக்கிறது? தாமார். தாமார் தாமார் ஒரு மருமகள் வழியாக வம்சத்தில் வந்த இயேசுக்கு மருமகளின் வம்சத்தில் வந்த ஒரு நம்முடைய ஆண்டவராக. அதற்கடுத்த போல் நாம் படிக்கிற இரண்டாவது பெண்மணி ராகா, மூன்றாவது பெண்மணி ரூத், நான்காவது இன்னொரு அம்மா என்றாங்க பத்சேபா. அடுத்து கடைசியாக மரியா. இந்த 5 பேருடைய வாழ்க்கையை இயேசுவின் வாழ்க்கையோடு இணைச்சு பார்த்தீங்கன்னா உலகம் அவர்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தது, வேதம் அவர்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது, நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் என்ற அந்த நிகழ்வுகளை நாம் அறிய முடியும். ஆகவே ராகாம் மிக முக்கியமானவர்கள். இந்த ராகாப் என்ற பெயருக்கு பொருள், ராகாப் என்ற பெயருக்கு பொருள் விசாலம். அம்மா நாங்கள் இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம்மா, ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆச்சு, அதிகமாக நாங்கள் போகல. நாங்கள் விட்டதை இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, விசாலம். விசாலம் ரொம்ப விசாலமான மனமுள்ளவர்கள் அல்லது விசாலமான எண்ணம் கொண்டவர்கள் என்றெல்லாம் இவரை சொல்லலாம். ஏனென்றால் இவங்களுடைய செயலை விசாலமாக தான் இருந்தது. எல்லாரும் இவங்களை உளவாளிகள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை கொல்ல முயற்சிக்கும் போது இந்த அம்மா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த உளவு பார்ப்புகளை பாதுகாத்தார். அது ரொம்ப நல்ல ஒரு செயல். நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். இதுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. இந்த ராகாப் என்பதற்கு இன்னொரு பொருள் மேட்டிமை அல்லது அகங்காரம். மேட்டிமை அல்லது அகங்காரம். ராகாப் என்பதற்கு இன்னொரு பொருள் கடல் நாகம். கடல் நாகம். ஒரு வசனம் படிக்கலாமே, இது கிடையாது. 87வது சங்கீதத்தில், சங்கீதம் 87:4. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தீரிலும் இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் இன்னான் இங்கே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். அடுத்த வருஷத்தை படிச்சுக்கலாம். நினைவு. ஸோ யார் யார் எங்கே பிறந்தாங்கிற வரலாறுலாம் இருக்குது. ஆண்டவருக்கு நாம் எங்கே பிறந்திருப்போம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை அவர் மறக்கலை. நம்ம எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் அதையும் அவர் கணக்கில் வைத்துக் கொள்வார் என்பது இந்த சரி. இன்னொரு வசனத்தை கூட பிடிக்கலாம். 89:10 சங்கீதம். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நோக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உங்களுடைய சத்துருக்களை சிதறடித்தீர். அப்போ ராகாப் என்பது நம்முடைய ராகாபை மாத்திரம் சொல்லாமல் இது மற்ற பல தகவல்களையும் நமக்கு சொல்லுகிறது என்பதுதான் என்னுடைய பொருள். சரி, 51:8 ஏதாவது ஒரு வசனம். சங்கீதம் 51:9. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியது.
இது ராகாவுடைய ஜெபமாகவும் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ராகா எப்படிப்பட்டவள் என்று நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வேதம் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது? ராகா ஒரு விலை மாது என்று சொல்லுது. ஏன் நம்ம பைபிளில் வேசி என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை. வேசி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. அதனால் அவரை ஒரு விலை மாது என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில் ராகா வேசியா என்ற ஒரு கேள்வி கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இவர்களை குறித்து வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாட்ஜ் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி அந்த நாட்களில் இருந்த லாட்ஜ் சிஸ்டத்தில் இந்த அம்மா ஒரு லாட்ஜ் நடத்துகிறாங்க. அவ்வளோதான். அந்த நாட்களில் அவர்கள் ஒரு வேலை விபச்சாரிய விலை மாதம் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இவர்கள் போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பார்களா என்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர்களை நாம் பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறது. சரி, நான் இப்போ இவங்களை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். என்னன்னா, ராகா ஒரு விலை மாது, ஆனால் இவர் ஒரு விசுவாச வீரமங்கை. விசுவாசிகளின் பட்டியலில் இவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. விசுவாசிகளின் பட்டியல் எங்கே இருக்கு? எபிரேயர் 11வது அதிகாரம். பெரிய லிஸ்ட் வரும் விசுவாசிகளுடைய பட்டியல். படிக்கலாமா? 31வது வசனம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி ஏவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு. இப்போ விசுவாசத்தினாலே என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் விசுவாசத்தில் ஒரு வீர மங்கையாக இருந்தார்கள். அந்த நாட்களில் அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் முடித்து வைத்தார் என்று சொல்லும்போது அவர் தன்னுடைய உயிரை பணையம் வைத்தான் முடித்து வைத்திருக்கிறார். இப்போ விசுவாசம் இருந்ததுனால வீரம் இருந்தது. அந்த வீரத்தினால தான் அவர் ஒழித்து வைத்திருக்காங்க. அதனால் இவர்களை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? விசுவாச வீரமங்கை. வேசி என்ற பெயரை நாம் எடுத்துவிட்டு, விலைமாது என்ற பெயரை எடுத்துவிட்டு, இவர்களை வேதம் சொல்லுவது போல இவங்க எந்த இடத்துல கொண்டு வரணும்? விசுவாச வீராங்கனை, விசுவாச வீராங்கனை அல்லது விசுவாச வீரமங்கை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை பற்றி ஒரு சின்ன தகவல். விலைமாது விலையில்லாதவள், விலைமாது விலையில்லாதவள். ஆனால் விசுவாசத்தினால் விலையேற பெற்றவளானார். இது என்னுடைய கவிதை. விசுவாசத்தினால் விலையேற பெற்றவளார். விலைமாது விலை இல்லாதவளாக போனார். ஆனால் விசுவாசத்தினால் விலையேற பெற்றுள்ளார். ஸோ இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூதாதையரின் பட்டியலில் வருவதனாலே இவர்கள் உன்னதமான இடத்தை பெற்றார்கள். இதே புத்தகத்தில்
ஒத்தானியேல் என்பவரை பற்றி நாம் வசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில், இந்த புத்தகத்திலே வருகிறது. ஒத்தானியேல் யார்? யார் இந்த ஒத்தானியேல்? காலேபின் மருமகன். ஆனால் உண்மையிலே காலேபுடைய அண்ணமகன். காலேபுடைய அண்ணமகன், ஆனால் மருமகன். எண்ணாகமம் வரைக்குமே அந்த நாட்களில் யார் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், யார் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதனால தான் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த சகோதரியை திருமணம் செய்து கொண்டார். தெரியுமா? எண்ணாகமம் வரும்பொழுதுதான் கடவுள் இன்னார் இன்னாரை தான் திருமணம் செய்ய வேண்டும், இன்னார் இன்னாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை, ஒரு தடையை அமைத்து வைத்தார். சரி, ஒத்தனியேல் என்ற அந்த பெயர் இருக்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அது என்னவென்றால், ஆண்டவருடைய சிங்கம். ஆண்டவருடைய சிங்கம். ஒத்தனியேல். ஏல் என்றால் யெகோவா, தேவன் அல்லது கடவுள். ஏல் என்று எங்கெல்லாம் முடிகிறதோ அதுக்கு பொருள் என்ன? தேவன் அல்லது கடவுள். ஒத்தனின்னா சிங்கம். ஆக கடவுளுடைய சிங்கம், கடவுளுடைய சிங்கம். யூதா யார்? யூதா யார்? சிங்கம். யூதாவும் ஒரு சிங்கம். இயேசு யூத ராஜசிங்கம். இயேசு யூத ராஜசிங்கம். யூதா என்றால் சிங்கம் என்று பொருள் உண்டு. அடுத்து இந்த புத்தகத்தில் காலேபை பற்றி நாம் படிக்கிறோம். ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம். காலேபும் விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார். அதனாலே தான் காலேப் 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 CALEB காலேப். இந்த புத்தகத்தில் இந்த 4 பேர் அல்லாமல் பல பேர்கள் வரும். அவர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த இடத்துல நிகழ்ந்த சில நிகழ்வுகள் உண்டு. அந்த நிகழ்வுகள் என்ன என்பது நமக்கு மிக முக்கியம். யோசுவா புஸ்தகத்தில் நாம் படிக்கிறதான சில முக்கியமான நிகழ்வுகள். அதில் ஒரு நிகழ்வு யோர்தானை கடந்து செல்லுதல். யோர்தானை கடப்பது. இதை பற்றி நாம் போன வகுப்பில் படிச்சிருக்கோம் இல்லையா? போன வகுப்பு பிடிச்சோன்னு யோர்தானை இந்த வறண்ட நிலத்தில் போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த தலைமுறையினர், இந்த 20 வயதுக்கு கீழான தலைமுறையினர் தங்களுடைய முன்னோர் 40 ஆண்டுகளுக்கு முன் செங்கடலின் நடுவிலே வறண்ட பூமியில் நடந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும்படிக்கு ஆண்டவர் தண்ணீரையும் தன்னுடைய மக்களுக்காக வரல செய்வார் என்பதை காட்டுவதற்கு God will raise the ocean for his own people. அந்த முக்கியம். இப்போ அதுக்கு திரும்பமாக அந்த நிகழ்வை காண்பிப்பதற்காக, அவர்களுக்குள்ள விசுவாசத்தை ஊக்குவிப்பதற்காக யோர்தானை பிளந்து காண்பிக்கிறார். யோர்தான் வழியாக கடந்து போனார். இது ஞானஸ்நானத்துக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்தது. செங்கடலில் கிடக்கும்போதும் ஞானஸ்நானத்துக்கு முக்கியமாக இருந்தது, அடையாளமாக இருந்தது. அது ரொம்ப ஆவிக்குரிய காரியமாக நம்ம சொல்லலாம். இப்போ யோர்தானை பற்றி சில தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யோர்தான் என்ற பெயருக்கு பொருள் கீழே ஓடி வருதல். கீழே
ஓடி வருதல், வேகமாக ஓடி வருதல், கீழே இறங்கி ஓடி வருதல். இந்த யோர்தானுடைய பிறப்பிடம் லீபனோன்ல தொடங்குகிறது. லீபனோன். இப்போ காவேரி யாரு நமக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள பெரிய பிரச்சனைக்குரிய ஆறு தெரிந்தானே. காவேரி ஆறு. ஆனால் காவேரி ஆறு எங்கே தொடங்குறது? கொடகுல ஒரு மூலையில் ஒரு சின்ன ஊற்றாக தான் தொடங்குது. ரொம்ப ரொம்ப சின்ன ஊற்று. அதுக்கு பேர் தலைக்காவேரி. ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்குமா, அல்லது ஒரு பைப்பை திறந்து விட்டால் வர்ற தண்ணி அளவு தான் இருக்குமா. சின்ன தண்ணியை திறந்து விட்டால் வர்ற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதுபோல் தலைக்காவேரியை போல் இந்த தலை யோர்தான் இங்கே இருக்குது, லீபனோனில் இருக்குது. ஸோ இந்த லீபனோனில் தொடங்கி கலிலேயா கடல் வரைக்கும் வந்து பின்னால் அப்படியே உருண்டு புரண்டு உப்பு கடல் என்று சொல்லக்கூடிய சவக்கடலுக்கு வந்து சேருது. உப்பு கடல் என்று சொல்லக்கூடிய சவக்கடலுக்கு வந்து சேருது. இது ஏன் உப்புக்கடல் அல்லது ஏன் சவக்கடல்? பைபிளில் இந்த படிக்கிறோம்ல, உங்கள் பைபிள் பார்த்தா தெரியும். இதுதான் உப்புக்கடல். இது கலிலேயா. இதுதான் லீபனோன். இது பாலஸ்தீன தேசம். ஸோ இங்கே பல ஊற்றுகள்லாம் இருக்கும், பல ஊற்றுகளெல்லாம் இருக்கும். சிலதெல்லாம் இதில் கலக்கும், இதுலேயும் கலக்கும். இருந்தாலும் இதனுடைய தொடக்கம் எங்க? லீபனோன். ஸோ இதுக்கு நம்ம உப்புக்கடல்னு சொல்கிறோமே, ஏன் உப்புக்கடல்? ஃப்ளோ ஆகிறது இல்லை. இது வந்து சாதாரணமாக பூமி வந்து கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும், அப்படிதானே? இந்த இடம் வந்து கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ அடி, எவ்வளோ மீட்டர் உயரம் இருக்கு தெரியுமா? 1111 மீட்டர் உயரத்தில் இருக்கு நம்ம நிற்கிற இடம். கிட்டத்தட்ட நம்ம நிற்கிற இடம் 11, 12, 10 இந்த ஒரு 2-3 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதனுடைய சரியாக நீங்கள் கூடலூருடைய இது பார்க்கணுன்னா, நீங்கள் தேவசோழ ரோட்டில் அப்படி வரும்போது இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்கு போகிறீங்களே, அங்கே அந்த இது பதிச்சிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 1111 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எல்லாமே கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும் கடல்கள், பூமி. ஆனால் இது வந்து நிலமட்டத்துக்கு மேலே. இந்த கடல் மாத்திரம் நிலமட்டத்துக்கு மேலே இருக்கு. இன்னொரு கருத்து என்னன்னா, லோத்தின் நாட்களில் வானத்திலிருந்து அந்த ஏரியாவில் வாழ்ந்த அந்த மக்களை அழிப்பதற்காக தேவன் என்னத்தை வானத்திலிருந்து சொரிய பண்ணினார்? அக்னி. எந்த அக்னி? கந்தக அக்னி. அந்த கந்தக அக்னினால அது உப்பாக மாறினது என்று சொல்லுவாங்க. இந்த யோர்தானுக்கு நான் கல்லே கடல் இந்த
இது என்ன கடல், இது உப்பு கடலுக்கு நான் போகல, ஆனால் போகணுன்னு ஆசைப்படுறேன். எப்போ ஆண்டவர் அனுமதி பார்த்தேன். அந்த கடலை பற்றி சொல்லும்போது கடல் அப்படியே படுத்து அப்படியே ஜாலியாக ஓய்வு எடுக்கிறாங்க. உள்ளே போக மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த பனி சறுக்கில் அந்த இதில் அந்த பனி கொஞ்சம் விட்டால் உள்ளே இறங்கிடும். இருந்தாலும் அந்த பனி மேலே உட்காந்து படுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல கோட்டெல்லாம் போட்டு, சிலர் கோட்டெல்லாம் போடாமே உட்காந்துருப்பாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அது மேலே நடந்து வர்றாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்கேட் பண்ணுவாங்க, ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, ரைட். இப்போ அது போல் இந்த இது மேலே நடப்பாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, நிறைய மீன்கள் இங்கே வரைக்கும் வந்து 1-2 கீழே போய் செத்து போயிடும், அறியாமல் தெரியாமல். இல்லைன்னா அதனுடைய காலம் முடிஞ்சது. பொதுவாகவே மீன்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கிருந்து அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு, அதுதான் இயற்கையினுடைய மாபெரும் அதிசயம். அப்படியே பின்னால் திருப்பி போயிடுவோம். அதை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு யூத நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இப்போது இந்த போருக்கு பிறகு நான் கூப்பிட முடியல, இடையில ஒரு முறை மாத்திரம் ஃபோன் பண்ணேன், 2 அந்த நண்பர் எனக்கு இதெல்லாம் பற்றி அவங்க ஊரைப்பட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதுதான் காரணம் அப்படின்னு எல்லாம். சரி, ஆக இந்த யோர்தான் என்ற இந்த நதியை பற்றி படிக்கும்போது இது லீபனோனில் தொடங்கி கலிலியா வரைக்கும் வந்து அங்கேயே அது உப்பாக மாறி அது பிறகு பயன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு படிக்கிறோம். இப்போது இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் இவர்கள் யோர்தானை கடக்கிற அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 3வது அதிகாரம் பார்க்கலாமே. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அந்த காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த 2-3 நாள் இந்த இதை பார்த்துருப்பீங்களே நியூஸில், நிறைய ஆறுகளில் இந்த மழை காலத்தினால அந்த இதுக்கு மேலே அந்த கரையை தாண்டி தண்ணி போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே போல் இந்த காலகட்டங்களில், அதாவது யோசுவாவின் காலத்தில் இந்த நதியை கடக்கிற அந்த காலகட்டம் அதிகமாக தண்ணீர் உள்ள காலம். தண்ணீர் இல்லாத காலத்தில் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தான். இந்த என்ன சொல்கிறது, வேதத்தை ஏற்கனவே வியாக்கியானம் தவிர வியாக்கியானம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? தண்ணி இல்லாதனால அவங்க அப்படியே நடந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, மோசே சிவந்த சமுத்திரத்தில் மக்களை நடத்தி கொண்டு போகும்பொழுது இன்னைக்கு லிபரல் தியாகிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடல்ல ஒரு ஓரமாக தான் போனாங்க. அப்படி போகையில் மக்கள் நடந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து கட்டி ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் இஷ்டத்துக்கு நடந்து போக முடிஞ்சது. எருமை மாடெல்லாம் மேய்ச்சி அந்த இடம் என்ன ஆகலை, தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் தான் ஜனங்க நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க. பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பைபிள் காலேஜில் இல்லை, நம்ம பைபிள் காலேஜில்
ஆண்டவர் உண்மையாகவே மோசேயின் கோல் நீட்டப்பட்ட போது அந்த கடலை வறண்டு போக செய்தார். அவர் வறண்டு போக செய்வதற்கு அவருக்கு ஒரு நொடி போதுமா இருந்தது. ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு நொடி போதுமா இருந்தது. எப்படி நின்றுச்சு? இங்கே ஒரு பெரிய டேம் கட்டின மாதிரி, இந்த பக்கம் ஒரு டேம் கட்டின மாதிரி. நான் போன முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அப்படி நடந்து போகும்போது மீன் எல்லாம் உள்ள விளையாடுறதெல்லாம் பார்த்து அப்படி குத்தி குத்தி பார்த்துருப்பாங்க. குத்தி குத்தி பார்த்தோன்னே அது குத்துறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. என்ன, நான் கற்பனை செய்து பார்க்குறது உண்டு. என்ன, ஒருவேளை என்ன மாதிரி குடும்பக்கார பசங்க இருந்திருப்பாங்களே, என்ன பண்ணியிருப்போம், அப்படி குத்திருப்போம். என்ன, தண்ணி ஒன்று அது கடினமாக இருந்திருக்கும். ஆனால் மீன் இருந்திருக்கும். மீன் என்ன நோக்கி வந்தபோது அது பிடிக்கலான்னு பார்த்துருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பக்கம் வரவில்லை. இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் கரையை கடக்கிற வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இவங்க கிட்டத்தட்ட நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நடுக்கடல் வரைக்கும் வந்த பிறகு பின்னால் இருந்து துரத்துட்டு வந்தாங்கல்ல. ஏற்கனவே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இருதலைக்குள்ளி எறும்பின் வாழ்க்கை. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. முதல்ல எங்கே? அந்த செங்கடலுக்கு முன்னால் செங்கடலில் நிற்கும்போது இந்த பக்கம் செங்கடல் போக முடியாது, இந்த பக்கம் போர் வீரர்கள் துரத்துட்டு வராங்க. இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. வனாந்தரம். இந்த மக்கள் எப்படியாவது போயாகணும். ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்தார். இப்போது பின்னால் வர்றவங்களுக்கு அது என்னமோ ஒரு பாதைங்கிறதும் தெரியுமே தவிர கடல் பிரிந்ததுங்கிறது தெரியல. அதனால் வேகமாக ஓடி வர்றாங்க. ஏன்னா இத்தனை லட்சம் மக்களை விட்டதுனால யாருக்கு நஷ்டம்? எகிப்துக்கு நஷ்டம். ஏன்னா இவங்கெல்லாம் கூலி இல்லாத வேலை செய்கிறவங்க, கூலி இல்லாமல் வேலை செய்கிறவங்க, அடிமை. ஆளப்போனாங்க, ஆளப்போன இடத்துல அடிமை ஆயிட்டாங்க. இப்போ பாதி வழி போனோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே பின்னால் திரும்பி கோலை நீட்டினாரு. கோலை நீட்டினோடனே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால் போயிருந்த தேவதூதன் என்ன செய்தார்? அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு வந்துட்டார். அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு வந்தோடனே தேவதூதனுடைய முதுகு இருட்டாக இருந்தது, தேவனுடைய முன்பகுதி வெளிச்சமாக இருந்தது. அது வெளிச்சம், இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம், இவர்களுக்கு அது இருள், எகிப்தியர்களுக்கு இது இருள். இப்போ நிறைய வேளைகளில் இந்த ராத்திரி நேரத்தில் விளையாடுறாங்க அந்த லைட்டில், அதே மாதிரியாக்கும் அந்த இருளில் தேவன் அவர்களை நடத்தின விதம். அவ்வளோ இருட்டில் தேவன் அவர்களை நடத்தின விதம். ராத்திரி தான் கடந்தாங்களோ. ஆமாம், ஆமாம். ஆண்டவர் எப்போதுமே அவர்களுக்கு முன்னால் எத்தனை தௌசண்ட் தெரியாது, அத்தனை தௌசண்ட் லைட் அவங்களுக்கு. எப்போ? நைட்டில் அவர் அந்த தேவதூதன் வச்சு லைட் போட்டார். அச்சா, ஒரு கரண்ட் இல்லை சார் அவங்களுக்கு, ஆனால் எப்போவுமே வெளிச்சத்தில் இருந்தாங்க, எப்போவுமே வெளிச்சத்தில் இருந்தாங்க. ஒரு லைட்டும் இல்லை. பகலில் அவங்களுக்கு நல்ல குளிர்ச்சியான மேகம், அதுவும் தேவதூதன் வச்சு. இப்போ இந்த தேவதூதன் அவர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு என்னவா இருக்கிறாரு? வெளிச்சமாக இருக்கிறாரு. எகிப்தியருக்கு இருளாக இருக்கிறாரு.
இருளான உடனே குதிரைகள் பயந்துடுச்சு. இவங்க திரும்பி போகிறதுக்கு பார்க்குறாங்க, முடியல. தண்ணி திரும்பமா மூடிட்டே வருது. இவங்க கடக்க மூடிட்டே வருது. கடக்க மூடிட்டு வர அந்த வண்டி அதுக்கு மேலே ஓட முடியல, குதிரையால் ஓட முடியல, அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க. அங்கிருந்த வீரர்கள்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த சமுத்திரத்தை கடக்கிறவர்கள் சமுத்திரத்தை கடந்து இந்த இடத்துக்கு காலையில் வர்றாங்க பாருங்க. வரும்போது பின்னால் தொடர்க்கிறவங்க எல்லாம் இங்கே கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் மிதிச்சு தான் போகிறாங்க. டே, நீ ஏன்டா எங்களை துரத்து வந்த, உன்னை மிதிச்சு போகிறேன்னு தான் மிதிச்சு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. ஸோ அங்கே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா எதிரிகள் எல்லாரும் இப்போ ஆண்டவருக்கு முன்னால் சரணடைஞ்சிருக்காங்க, எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ அதை நினைவுபடுத்துவதற்காக, இந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த யோர்தானை ஆண்டவர் விளக்குறார். யோர்தானை ஆண்டவர் விளக்குறார் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய வெள்ளம் வருது, சாதாரண வெள்ளம் கிடையாது, பெரிய வெள்ளம், கரைப்புரண்டு ஓடுகிற வெள்ளம். கரைப்புரண்டு ஓடுகிற வெள்ளத்தையும் ஆண்டவர் கடக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய கருத்து. இந்த யோர்தானை இஸ்ரவேலர்கள் மட்டும் கடக்கல, வறண்ட நிலத்துல மேலும் 2 பேர் கடந்தாங்க. யார் யார்? அது அவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் அல்லாம பிற்காலத்தில் இன்னும் 2 பேர் கடந்து போறாங்க. யார் யாரு? உங்களுடைய பைபிள் ஞானத்தை டெஸ்ட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து இல்லை, அது சரி. இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரில் நடந்து போகிறார். ஆனால் அவர் இதில் நடக்கலை, யோர்தானில் நடக்கிறார். அவர் கலிலேய கடலில் நடக்கிறார். கலிலேய கடலில் நடக்கிறார். வறண்டு போல தண்ணி மேலே நடந்து போகிறார். ஆனால் இந்த யோர்தானில் 2 பேர் நடந்து போகிறாங்க. விடுதலை, ஒரு சர்ச்சில் கூட இந்த விடுதலைன்னு சொல்கிறாங்க. ஒன்று எலியாவும் எலிசாவும் ஒரு முறை, 2வது முறை எலிசா மாத்திரம் என்ன செய்கிறாரு? சால்வை எடுத்து அம்மா சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை என்ன? எலியாவின் தேவன் எங்கே? வேர் இஸ் தி காட் ஆஃப் எலைஜா? அந்த கேள்வி முக்கியம். ரைட். பாருங்க, ஒரு முறை எலியாவும் எலிசாவும், 2வது எலிசா மாத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7லிருந்து 2வது அதிகாரம் 7லிருந்து 8 வரைக்கும் ஒரு பகுதி. அது எலியா, சரியா? எலிசா வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7லிருந்து 8, எலியாவும் எலிசாவும். 2 ராஜாக்கள் 13, 14 வந்து எலிசா மாத்திரம். சூப்பர் நேச்சுரல் தான், அந்த சூப்பர் நேச்சுரலா தான் ஆதா கடந்திருக்காங்க. ஆமா, தன் சால்வையை எடுத்து முறுக்கி, அதாவது ஃபர்ஸ்ட்ல எலியா போகும்போது
எலியா அவருடைய அதிகாரத்தினால என்ன செய்கிறார், அப்படி நடந்து போகிறாரு, இவரும் பின்னால் நடந்து போகிறாரு. இப்போது நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துக்கு மேலுள்ள பகுதி. ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த வரலாறு எலியாவுக்கு தெரியும், தன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. எலிசாவுக்கும் கொஞ்சம் தெரிய வந்துருச்சு. ஆனால் எலிசாவோட இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? சரி, அதுக்கு முதல்ல அந்த கேள்வி கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? எழுதுங்க கேள்வி. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? பைபிள் அடிக்கடி படிக்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ற சொல்லாடலை நாம் அடிக்கடி வேதத்தில் படிக்கிறோம். வேதம் முழுவதும், அதாவது ராஜாக்களின் புஸ்தகத்தில் எல்லாம் அடிக்கடி படிக்கிறோம். இந்த இவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்றால் தீர்க்கதரிசிகளுக்கு பிறந்தவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொள்கிறவர்கள், மாணவர்கள். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது அதிகாரம் பாருங்கள். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு வந்தான். கில்கால் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கில்கால் என்றால் என்ன பொருள்? கில்கால் இந்த இதில் நம்ம அடுத்த நிகழ்வுகள் படிக்க போகிறோம். சரியா? அடுத்த நிகழ்ச்சி என்னங்கிறதெல்லாம் நான் படிக்க போகிறோம். கில்கால் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். கில்கால் வரைக்கும் இருந்தது. இப்போ எலிசா என்ன சொல்கிறாரு? எலியா என்ன சொல்கிறாரு? எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வர சொல்கிறாரு. ஆனால் நான் கொஞ்சம் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாரு. அதற்கு எலிசா என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் உங்களை பெத்தேல் வரைக்கும் போக சொல்லட்டும், ஆனால் நான் உங்களை விட மாட்டேன். ஒருவேளை அவருக்கு அக்கறை இருந்ததுனால சொல்லியிருக்கலாமோ, வயசானவர் இவருக்கு கூட நான் போகாமல் இருந்தால் இதுக்கு இன்னும் இல்லை, நான் இவர் கூட துணையாக போவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கலாமோ தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா சத்தியமாக உங்களை விட்டு போக மாட்டேங்கிறேன். உன் மேலே சத்தியமாக நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறேன். கடவுள் மேலே சத்தியமாக உன்னை விட்டு இந்த பைபிளில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, அதுதான் அது பொருள். கடவுள் சத்தியமாக உன் மேலே சத்தியமாக தலையில் அடித்து சொல்கிறேன்ல, அதான் உன் மேலே சத்தியமாக நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு? சரி தொலைஞ்சிப்பா வா அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா ஒருவேளை எலியாவுக்கு தான் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரோ நம்ம தெரியல. அதனால் அவர் இங்கே பின்னால் இருக்கணும்னு சொல்லி விரும்பியிருப்பார். ஆனால் இவர் விட்ட மாதிரி தெரியல. சரி, அப்படியே போயிட்டு கடைசியில் எங்கே போகிறாங்க? 7வது வருஷத்துக்கு வந்துடுறாங்க.
யோர்தான் கரையிலே நின்றார். இப்போது இந்த தீர்க்கதரிசி புத்தர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, யோர்தான் கரையில் நிற்கிறாங்க. அப்புறம் எலியா என்ன செய்கிறாரு, தான் கையில் வச்சிருந்த தன்னுடைய சால்வை எடுத்து ஒரு சுருட்டு ஒரு முறுக்கி தண்ணீர் அடிக்கிறாரு. அது என்ன ஆகுது, இரு பக்கமாக பிரிந்தது. 2 பக்கமும் பிரிஞ்சிருச்சு. 2 பேரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்போ இதை எங்கே இந்த மற்ற முட்டாள் சீடர்கள் இருக்காங்கள, அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எலிசாவை போல இருக்குது. எலிசா தான் என்ன செய்கிறாரு, சத்தியமாக அவங்க விட்டு போக மாட்டேங்கிறாரு. இவங்க நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுறாங்க. நீங்கள் போகிறதுனா போங்கன்னு விட்டுறாங்க. ஸோ இப்போ இவங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்க. தூரத்தில் வேடிக்கைங்கிற வார்த்தை சொல்லப்படலை, நான் அதோட சேர்த்து சொல்கிறேன். தூரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த அற்புதத்தை பார்க்குறாங்க. எந்த அற்புதத்தை? யோர்தானை அடிக்கிறாரு, யோர்தான் பிளக்குது, யோர்தான் வெளியில் 2 பேரும் போகிறதை இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அப்புறம் அடுத்த இதில் பார்க்குறோம், அவர்கள் அக்கறைப்பட்ட போது எலிசா எலியாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன், இப்போதான் சொல்கிறேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். உனக்கு என்ன வேணும்னா இப்போ கேட்டுக்கோ, அப்புறம் டூ லேட் ஆகிடும். ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியில் எனக்கு டபுள் மடங்கு கொடுத்து போயிருங்க. நீங்கள் சிங்கிளாக வச்சுருங்க, எனக்கு டபுளாக கொடுத்து போயிருங்க. போகிறதும் போகிறீங்க, எனக்கு டபுளாக கொடுத்துருங்கிறேன். இப்போ எலியா எத்தனை அற்புதம் செய்தது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 8 அற்புதம் தான் செய்தார் எலியா. எலிசா டபுள் மடங்கு 16 அற்புதங்களுக்கு மேலே செய்திருக்கிறார். அதுதான் டபுள் போர்ஷன். சரி, இப்போ வறண்ட நிலத்தில் நடந்து போனவர்கள் பற்றி நம்ம படிக்கும்போது யோசுவா, எலியா, எலிசா. யோசுவாவுடைய மக்கள் நடந்து போனாங்க. ஆனால் இந்த 3 சம்பவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா அங்கே முதல்ல ஆசாரிக்கு போய் நடுவில் நிற்கிறாங்க, அப்போ தான் இதாகுது எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க, பிறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, 12 கற்களை நட்டார்கள். 12 கற்களை நட்டார்கள். கில்காலில் 12 கற்களை நட்டார்கள். அதனால் 2வது நிகழ்வு நினைவு கற்கள், மெமோரியல் ஸ்டோன்ஸ். நம்ம ஊரில் நிறைய மெமோரியல் ஸ்டோன்ஸ் இருக்கும், கவனமாக பார்த்தா தெரியும். நீங்கள் எங்கேயாவது சில ஊர்களுக்கு போனீங்கன்னா நடுவில் ஏதாவது ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு கல் நட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள்
அந்த மாதிரி பார்க்கணுன்னா ஒருவேளை மசனகுடிக்கு போக வேண்டியிருக்கும். அடுத்த முறை மசனகுடி போகும்போது மாயார் ரோட்டில் சரிங்களா ஒரு 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 10-15 அடி தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா போகும்போது இடது பக்கம் மாயார் ரோட்டில் போகும்போது இடது பக்கம் ஒரு கல் அப்படி சாஞ்சு நிற்கும். அது நட்டிருப்பாங்க. ஆனால் அதில் துரதிருஷ்டவசமாக பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அனுமானை அங்கே குத்திட்டாங்க. ஆனால் அதுக்கு முந்தி அந்த அனுமானம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பிற்காலத்தில் யாரோ செதுக்கினது அனுமானம் கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பூசெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த கல்லை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் சில இடங்களில் அந்த மாதிரி கல்கள் இருக்கும். அது வந்து வீரக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில அதே மசனகுடி ஏரியாவில் நிறைய அந்த மாதிரி கற்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரிய பெரிய கற்களில் நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கும். அதில் இந்த சிவலிங்கம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போர் நடந்ததுக்கான அடையாளங்கள். போர் நடந்து அந்த வீரக்கல்கள் நட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கற்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. அப்படி பார்க்கலாம். சரி, இப்போது அதை பற்றி எங்கே வாசிக்கலாம்? 4வது அதிகாரத்தில் படிக்கலாம். யோசுவா புத்தகம் 4வது அதிகாரத்தில் அந்த கற்களை சொல்லுங்கள். யோசுவா 4. மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்து முடித்த போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக மக்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவில் ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்துல 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் இடத்திலே அவைகளை வையுங்கள் அல்லது அவைகளை நாட்டுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை இடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கல்கள் எது என்று உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கல்கள் இஸ்ரவேல் மக்கள் என்றென்றைக்கும் நினைவாக இருக்கும்படி அடையாளம் என்று சொல்லுங்கள். யோசுவாவின் கட்டளைப்படி இஸ்ரவேல் மக்கள் செய்து கர்த்தர் ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னபடி இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திரங்களின் இலக்கத்துக்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறையிலே கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. அப்போ எத்தனை கற்கள்? 12 கற்கள் இல்லை, 24 கற்கள். வெளியிருந்து 12 கல்லை கொண்டு வந்து
ஆசாரிகள் நின்ற இடத்துல நாட்டினாங்க. அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. பாருங்கள், இந்த 8வது வசனம். சரி, 9வது வசனம். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியன் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அந்த யோர்தான் நதிக்குள்ளே இருக்கிறது. இந்நாள் மட்டும் இப்போ இருக்கான்னு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்திருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் எத்தனை காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டது என்று தெரியாது. எழுதப்படும் போது இருந்தது. அதே நேரத்தில் அந்த கடலில் அந்த நதியில் இருந்த 12 கற்கள் வெளியே கொண்டு போய் நாட்டப்பட்டது. ஆக வெளியே இருந்து உள்ள 12, உள்ளே இருந்து வெளியே 12, அது 24 கற்கள். உள்ள வெளியே என்பது எப்படி சொல்றீங்க? யோர்தானை கடந்து போயிட்டாங்கல்ல, அங்கிருந்து ஒரு 12 கல்லை கொண்டு வந்து இங்கே நாட்டினாங்க. இங்கிருந்து 12 கல்லை கொண்டு போய் அங்கே வெளியே நாட்டினாங்க. ஏன்னா இங்கத்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் வித்தியாசம். சொல்றீங்களா இல்லை வந்த இடத்துல சொல்றீங்களா? அந்த கில்கால்ங்கிற இடத்துல நாட்டினாங்க. கில்கால் வந்து கரைக்கு எந்த பக்கம் தெரியல. கில்கால்ங்கிறது கரைக்கு, கில்கால்ங்கிறது இங்கே யோர்தான். ஐயா, இந்த கில்கால்ல இருந்து 12 கல்லை இங்கிருந்து எடுத்து போய் இங்கே நாட்டினாங்க. இங்கிருந்து 12 கல்லை கொண்டு வந்து இங்கே நாட்டினாங்க. நதியில் வந்து எடுத்துருக்காங்க. ஆமாம். ஏன்னா நதியில் வந்து இருக்கிற ஷேப்பானது, உருண்டை ஷேப்பானது. இது கரடு முரடானது. ஆக 24 கற்களை கொண்டு வந்து அவங்க நடு சமுத்திரத்தில் நின்னாங்க. அந்த சாரி அந்த நதியின் நடுவில் தான் இருந்தாங்க. அந்த நதியின் நடுவில் இருந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வெளியே வர்ற வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இவங்க கல்லெல்லாம் நாட்டும் போதும் தண்ணி இல்லை. அங்கே நாட்டின பிறகு அவங்க வெளியே வந்த பிறகு தான் அவங்க என்ன அந்த தண்ணி திரும்ப ஓடிடும். 24 கற்களை அவர்கள் அடையாள கற்களாக, நடுக்கற்களாக அல்லது கற்குவியலாக சேர்த்து வைத்தார்கள். டீ குடிக்கலாமா? சரி, அப்போ தொடரும். கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். தேநீர் இடைவெளி.